திருமணம் பத்தி ஒரு கேள்வி. திருமணம் நடக்கும்னு சொல்லி நீங்க சில நட்சத்திரங்கள்லாம் சொன்னீங்க. திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள்னு எதுவும் இருக்கா? ஏதாவது தெரியுமா நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் வீட்டில் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுங்கங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த வீட்டில் பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, கொடுங்க. உங்கள் ஜாதகம் உங்கள் வீட்டில் வந்து கேட்குறான்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போல்லாம் நான் ஜாதகம் கொடுக்க மாட்டேன். அடையா கடவுளே வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்பார். யாருன்னே தெரியாது. உங்கள் மாமனார் இருப்பார், மச்சான் இருப்பார், பெரியப்பா, சித்தப்பா, யாரோ ஒருத்தர் தான் பேசி ஆகணும். இது அந்த காலத்தில். இந்த காலத்தில் மேட்ரிமோனி என்ன ஆச்சு போச்சுங்களேன், ஆச்சரியமாக இருக்கும் பாருங்களேன். வீடு தேடி வந்து உங்கள் வீட்டு பொண்ணை கொடுங்கங்க, பொருத்தம் இருந்தால் பண்ணிக்குவோம். ஏங்க அதுதாங்க அறிகுறி, வேறு ஒன்றுமே அறிகுறி இல்லை. நம்ம போயிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம், ஜாதகத்தை பற்றி பேசியிருக்க மாட்டோம். என்ன நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, பொண்ணு என்ன படிச்சுன்னு தெரியாது, பையன் என்ன படிச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணோம், உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை கொடுங்க எங்கள் வீட்டு பையனுக்கு, உங்கள் பையனை கொடுங்க எங்கள் வீட்டு பொண்ணுக்கு. அப்படி அவங்களா தேடி வந்து தானாக வாலண்டியராக வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டை வந்து நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு என்ன பண்ணணும், அப்படியே எடுத்து கொடுத்துடணும். பொறுத்துறது தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இல்லை அவர் வீட்டில் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவர் நமக்கு அவர் அது இது குளம் கோத்திரம் பார்க்குறீங்களா பாருங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் பொறுத்தளவுக்கு எல்லா முடிவுகளுமே வந்து பெற்றோர்கள் மட்டுமே கிடையாது. இவங்க அந்த பிள்ளைங்களுக்குமே அந்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அந்த 21 வயசு, 22 வயசு, 23 வயசில் நீ இன்னொருட்டு பொண்ணா இன்னொருட்டு பையனான்னு விசாரிச்சிருப்பாங்க ஒரு பக்கம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு பக்கம் விரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமானா அது வந்து காதலுக்கான ஒரு, இல்லை வந்து கல்யாணத்துக்கான அறிகுறியாக எடுத்துக்கலாம். இப்போ எப்போ தான் வந்துச்சு இன்னொரு வீட்டு பொண்ணு வந்து ஜாதத்து பொருந்தும் அப்படின்னு அவங்களே வந்து பேசக்கூடியது. அது குருவாக இருந்து, தாத்தாவாக இருந்து, பாட்டியாக இருந்து, இல்லை நம்மளுடைய யாரோ வீட்டில் உள்ளவங்க முன்னோர்கள் இருந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு பேசிக்கலாம், பிடிக்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி வார்த்தையாக சொல்லுவாங்க. அது வந்து ஒரு திருமணத்துக்கான காலமாக நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து முடிவு செய்யணும். இல்லவே இல்லை, நான் வந்து முடிவே செய்ய மாட்டேன், நான் ஜாதக பொருத்தம் பாருங்கள். நான் வந்து அதான் சொல்கிறேன்ல, காதல் கல்யாணத்துக்கு ஜாதகம் பொருத்த வேண்டியதில்லை. நீங்கள் வந்து குரு நிச்சயத்துக்கு காதல் பொருத்தம், இது திருமண பொருத்தம் வேண்டியதில்லை. உங்கள் உறவுகள் எல்லாம் அத்தை பொண்ணு மாவு பொண்ணு, அத்தை பையன் மாவு பையனுக்கு இது இது திருமண பொருத்தம் தேவையில்லை. இப்படி ஒரு லாஜிக்காக இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு இன்னமும் செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது, இதெல்லாம் இதுவும் இருக்குது, இது இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும். நீங்கள் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாய்ப்பு வந்துச்சு உடனே அதை பேசுங்க. வாய்ப்பு வரும்போது, அந்த பஸ்ஸு வரும்போது அந்த பஸ்ஸில் ஏறினா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும்.